சார் நல்லவர். ஆமேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம், சரி. இன்றைக்கு ஆவியின் வரங்கள் 9 பேசும் வரங்களில் இருக்கிற 2வது வரம் பற்பல பாஷை பேசுதல். ஆமேன். பற்பல பாஷையை பேசுகிறது. நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷைலாம் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் ஹிந்தி, அப்புறம் மலையாளம், தெலுங்கு, அப்புறம் அவ்வளோதானா? அவ்வளோதான் தெரியுமா? சரி, நம்மளுக்கு இவ்வளோதான் தெரியும். ஆனால் நிறைய லாங்குவேஜ் இருக்குது இல்லையா உலகத்தில். ஆனால் இது இந்த ஒரு மொழிகள்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷரோடு மனுஷன் பேசுகிறதுக்கு இந்த மொழி. ஆமேன். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பற்பல பாஷையை பேசுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசன உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமீன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற முதலாவது காரியம், அதாவது பாஷைகளை பேசுகிறது. நம்ம பேசுகிறோம், ஆமாம் தானே? இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தெலுங்கில் பேசினா தெலுங்கு தெரிகிறவங்களே தெரியும். இப்போது பாஷை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நம்ம இப்போ பார்க்க போகிறது அந்நிய பாஷை. ஆமீன். இப்போது யாருக்கெல்லாம் அப்படி ஒரு வரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஆனால் நம்ம இருதயத்தில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம அந்நிய பாஷையை பேசுகிறோமா இல்லை என்ன பாஷையை பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அடுத்தது வாசிக்கலாம் 11வது வசனத்தை. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமீன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசித்தீங்கன்னா வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் கர்த்தர் ஒருவர் தான். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமீன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி நிறைய டினாமினேஷன் இருக்குது. ஆமாம் தானே? இப்போ நிறைய டினாமினேஷன் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவங்களே இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆமீன். நம்மளுக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாமே இருக்குது. ஆண்டவர் எல்லாருக்கும் வரங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் ஒருவர் தான். எல்லாமே இருக்குது, ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான். நிறைய வரங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர் ஒருவர் தான். ஆமீன். அதனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, இந்த வரங்களை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி தரணும் அப்படின்னா அது எப்படி அவர் தராராமான்னா, ஆவியானவர் ஒருவர் தான் அதை நடப்பித்து தமது சித்தத்தின்படி. இன்றைக்கி நிறைய பேர், ஒருத்தருக்கு சில பேருக்கு ஒரு வரம் இருக்குதுன்னா இன்னொருத்தவங்க அவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஆசைப்படுவாங்க, எனக்கும் இப்படி ஒரு வரம் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. 2வது அந்த வரம் இருக்கிறவங்கள பார்த்து பொறாமையும் படுவாங்க. இன்னொன்று, அந்த வரம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கெத்து மாதிரி ஆகிடும். பற்றியா, எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வரங்களுக்கு நான் ஃபஸ்ட் ரேங்க் ஸ்கூலில் எடுத்தா ஒரு கெத்து வர மாதிரியும் ஏதோ ஒரு பெரிய சாதிச்சிட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு பெருமை வந்துடும். ஆனால் கர்த்தர் அந்த பெருமை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அது அந்த ஒரு வரத்தை நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கான அடையாளமே என்னது? ஆண்டவர் ஏன் கொடுத்தாருன்ற ஒரு அடையாளமே இல்லாமல் அந்த அழிச்சியை போட்டுருவோம் நம்ம, அந்த பெருமை நம்மளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா. அதனால் எது குறித்தோ பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் சொல்ல தமது சித்தத்தின்படி, யாருக்கு சித்தமோ அது அவங்களுக்கு அந்தந்த வரங்களை கர்த்தர் தான் தருவாரை தவிர்த்து இது எந்த போதகரும் தர முடியாது, எந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிறவர்களும் இதை தர முடியாது. மற்ற வரங்கள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்நிய பாஷையின் பொறுத்த வரையிலும், பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே இது என்ன பண்ண முடியாது,
தர முடியவே முடியாது. எப்படியாப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் இதை யாராலேயும் நம்மளுக்கு கொடுக்கவும் முடியாது, இதை கற்றுக் கொடுக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, தமது சித்தத்தின்படி அவரவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமீன். எல்லாருக்கும் இந்த வரம் கிடைச்சிடுவானா? எல்லாருக்குமே இது கிடைக்காது. ஆண்டவர் யாருக்கு சித்தத்தை வைத்திருக்கிறாரோ, யார் இதை பெற்றுக்கொள்ளும்படி தகுதியுடையவர்களா, இதுதான் முக்கியம். யார் அதை பெற்றுக்கொள்ளும்படி தகுதியுடையவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த வரத்தை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்க முடியும். ஆமீன். அடுத்தது நம்ம வாசிக்கலாம். அந்நிய பாஷை பேச வேண்டும் என்றால் எப்படி பேசணும், ஏன் எப்படி பேசணும் அப்படின்னா, முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 14:4 நம்ம வாசிக்கலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக போதும் பேசுகிறான். ஆமீன். இப்போ நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி பேசுகிறோமா? தனக்கே பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்ம பேசுகிறோம். ஆமீன். இப்போ தீர்க்க தரிசனம் வரோன்றது அப்படி கிடையாது. மற்றவங்களுக்காக அதை பேசுகிறோம். அவர்கள் அதிலிருந்து வெளியே வரும்படி நம்ம பேசுகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி தீர்க்க தரிசனத்தை வரத்தை உடையவர்கள் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்நிய பாஷை வரம் அப்படின்றது முதலாவது நம்ம பார்க்க இருக்கிற காரியத்தில் இது அப்படி கிடையாது. இது தனக்கே நம்மளுக்கே முதலாவது பக்தி விருத்தியை உண்டாக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது நம்ம வாசிக்கலாம். ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். ஆமீன். அடுத்தது, அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் அவன் யார்கிட்ட பேசுகிறானாமா? தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமீன். அடுத்தது, யார் இடத்துல நம்ம ரகசியம் பேசுவோங்க? நமக்கு யார் பிரியமாய் நடந்து கொள்ளுகிறார்களோ அவங்க கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரகசியங்களை பேசுவோம். ஒருவேளை ரகசியத்தை யார் நமக்கு சொல்லுவாங்களோ, நம்ம மேலே யாருன்னா பிரியமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குரிய ரகசியத்தை அவர்களிடம் என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்துவாங்க. ரகசியம் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லார்கிட்டையும் ரகசியத்தை போய் என்ன பண்ணிட முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி ஈஸியாக சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஒருத்தர்கிட்ட சொன்னால் போதும், கடன்னு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாருக்கும் நல்ல விஷயமா ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் கெட்ட விஷயமா பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிடும்? ஒரே நிமிஷத்துலேயே கடன்னு எல்லாருக்கும் என்ன ஆகிடும்? ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது நம்ம ஃபோனில் ஷேர் பண்ணுற விஷயம் கிடையாது. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறோமே அந்த மாதிரியான காரியம் கிடையாது. இது கர்த்தர் பரலோகத்தின் ரகசியத்தை, கர்த்தர் நமக்குரிய ரகசியத்தை, நமக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியத்தை, அவருடைய பாதையில் நம்ம நடத்த வேண்டிய அந்த ரகசியத்தை நாமளும் அவரும் பேசுகிறது தான். எப்படி பேசணுமானா அந்நிய பாஷையின் மூலமாக நம்ம பேசுகிறோம். ஆமீன். இன்றைக்கு நம்ம நிறைய காரியங்களை வழுவி போகிறதுக்கான காரியமோ இல்லை இடறி விழுறதுக்கான காரியமோ என்ன தெரியுமா? ஆண்டவரோடு நம்ம நிறைய ரகசியம் பேசாதது தான் முதல் ரீசன். இன்னொன்று, ஆண்டவர் நம்மக்கிட்ட ரகசியத்தை சொல்கிறதுக்கும் நம்ம அனுமதி கொடுக்கறது இல்லை. அவருக்கு நம்ம அவர்கிட்ட பேசுறதுக்கும் நம்ம டைமும் என்ன பண்ணுறது இல்லை, ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி அநேக உலக காரியங்களில் நம்ம வழுவி விழுந்து போகிறதுக்கும் பிசாசு நம்மளை விழத்தள்ள நம்ம இடம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதுதான். ஆண்டவரோடு கூட பேச வேண்டிய ரகசியத்தை நம்ம பேசாமல் போகிறதுனால, கர்த்தர் நம்மளோடு ஆண்டவர் நம்மளோடு பேச நினைக்கிற ரகசியமான காரியங்களை பேசுறதுக்கு நம்ம அவருக்கு வழி கொடுக்காததுனால இன்றைக்கி நிறைய காரியங்களில் நம்ம இடறி விழுகிறதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அதனால் நம்ம பாருங்கள், அறியாது இருக்கிறபடினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் யாருக்கிட்ட பேசுகிறானா? தேவனிடத்தில் பேசுகிறான். யார் தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுவார்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா வாசிக்கலாம். கலாத்தியர் 5:16. ஒருவேளை எனக்கு அந்நிய பாஷம் வர இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வாசிக்கலாம் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஒன்று என்ன பண்ணணுமா? நம்ம
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவோம் அப்படின்னா கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை நம்மிடம் வெளிப்படுத்துவார், அல்லது நம்ம ரகசியமாய் கர்த்தரிடத்தில் பேச வேண்டிய காரியங்களை நாம் பேசுவோம். அது எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம், இந்த உலகத்தில் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் தெரியணும். ஈவன் பிசாசுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவனுக்கு இந்த அந்நிய பாஷை மட்டும் தெரியாது பாருங்க. இதுதான் ரகசியம். ஆமீன். ரகசியம்னா என்ன தெரியுமா? நம்ம எப்படி ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு கேட்கும். ஏன் நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியாது. என்ன தெரியாதுன்னா, அந்நிய பாஷை தெரியாது. நீங்கள் அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது அவனுக்கு என்ன பண்ணாது, அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் இப்போ போர் செய்கிறவங்கெல்லாம் அவங்க போர் செய்கிற அந்த தங்கி இருக்கிற இடம் யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. இப்போ இந்த அரக்கோணத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆயுதங்கள்லாம் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த கேமராவும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது, பறக்கக்கூடாது. யாரும் அந்த உள்ளே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா ரகசியம், வெளியே என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. அது மாதிரி தான் இந்த அந்நிய பாஷை அப்படின்றது கர்த்தர் நம்மளோடு பேசி இருக்கிற ரகசியம். நாம் ஆண்டவரோடு பேச வேண்டிய ரகசியத்தை நாம் எப்படி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும், அல்லது ஆண்டவர் நமக்கு எப்படி அதை தெரியப்படுத்துவார்னா, நம்ம எப்போ அந்நிய பாஷையில் கர்த்தரோடு இடைப்படுகிறோமோ, கர்த்தரோடு பேசுகிறோமோ, அப்பொழுது நம்மோடு கர்த்தர் என்ன பண்ணுவார், இடைப்படுவார். இதில் யார் வந்து குறுக்கிடவும் இல்லை பிசாசு வந்து அந்த காரியத்தை தடுக்கவும் அவனால் என்ன பண்ணவே முடியவே முடியாது. வேற எதை வேணாலும் அவனால் செய்யலாம், ஆனால் இந்த ஒரு ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளணுமோ, அறிந்து கொண்டுக்கிட்டு, அதாவது என்னது, தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் நம்மள எதுவுமே என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. ஏன்னா நான் கர்த்தரோடு ரகசியத்தை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமீன். கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன பண்ணுறாராமா, வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம பேச வேண்டியது என்ன, நம்ம நடக்க வேண்டியது என்னென்னா, ஆவியில் என்ன பண்ணணுமா, நடந்து கொள்ளணும். அடுத்தது என்னென்னா, மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள், அப்புறம் ஆவியிலே நடத்தப்படுவீர்கள். நம்ம அந்நிய பாஷை பேசும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரோடு உறவாடும். ஆமீன். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரோடு இணைந்து இசையும் பொழுது அந்த ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவி மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இன்னுமே நம்ம போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டே இருப்போம்னா நம்மளால் அந்நிய பாஷை வரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நம்ம இப்பொழுது பேசுகிறவர்களாக இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆமீன். அப்போ மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்களாக. அது என்னென்ன இச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 விஷயம் இருக்குதுங்க. அந்த 16 விஷயத்தில் எல்லாமே நம்ம செய்ய மாட்டோம், ஆனால் அதில் ஒன்று நம்ம செஞ்சோன்னா கூட அந்த அந்நிய பாஷையின் வரத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே பெற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த 16ல் ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிறது அந்நிய பாஷை அல்ல, அது ஆவியானவர் பேசுகிறது அல்ல. அப்போ யாரோ ஒரு லீடிங்கில் நம்ம போயின்னு இருக்கிறோன்னு அர்த்தம். வேற ஏதோ ஒரு வழி நடத்துதலில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் வழி நடத்துதலில் நம்ம நடத்தப்படலைன்னு அர்த்தம். ஆமீன். அப்போ என்னென்ன அப்படின்னு நீங்கள் பட்டியலிட்டிங்கன்னா, 1 விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், நம்ம இருதயத்தில் இருக்கிற அசுத்தமான காரியம். அசுத்தம்னா பெரியசா நடந்தால் தான் அசுத்தம் கிடையாது. எந்த ஒரு விஷயம் என் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத என் இருதயத்தில் இருக்குதோ அதுக்கு பேர் தான் அசுத்தம். அப்போ அசுத்தமுள்ள இருதயத்தில் ஆண்டவர் வந்து குடியேற முடியுமா? அவர் பக்கத்தில் இருக்க முடியுமா? அவர் நமக்குள்ளே வர முடியுமா? அப்படின்னு அசுத்தம் எனக்குள்ளே இருக்கும்போது ஆவியானவர் எப்படி எனக்குள்ளே வந்து என்னுடைய ஆவியை அனல் மூட்டி எழுப்பி ரகசியத்தை அவர் என்னோடு பேச முடியும்? இல்லை, என் ஆவியில் நான் நிரம்பி எப்படி என்னுடைய ரகசியத்தை ஆண்டவரிடத்தில் நான் பேச முடியும்? அப்போ அசுத்தம். அதுக்கு அடுத்தது காம விகாரம், அடுத்தது விக்கிரக ஆராதனை. சிலை முன்னாடி மாத்திரம் நின்று நான் பூஜையை காமிச்சு கற்பூரத்தை காமிச்சா மாத்திரம் விக்கிரக ஆராதனை கிடையாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவருக்கு கொடுக்காம
அவரை விட்டுட்டு நான் வேற ஏதாவதுக்கு அதிகமான நேரத்தையோ பணத்தையோ என்னுடைய ஆக்ஷன் என்னுடைய செயலையோ நான் செலுத்துறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு பதிலாக சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரும் ஒன்று தான் நீயும் ஒன்று. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் மட்டும்தான். அந்த பிளேஸ் யாருக்குமே என்னது இல்லை, கிடையவே கிடையாது. அப்போது ஆண்டவருக்கு இணையாய் நான் ஒருத்தரை வைக்கிறேன், இல்லை ஆண்டவர் இருக்கிற வேண்டிய இடத்துல நான் ஒருத்தரை வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. இப்படி நம்ம ஒரு வேலை ஏதோ ஒரு மனிதனையோ நேரத்தையோ ஏதோ ஒன்றத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. அப்படி நான் செய்கிறேன் அப்படின்னா அந்நிய பாஷையின் வரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை இப்பொழுது நம்ம பேசுகிறவர்களாக இருப்போம் அப்படின்னா அது உண்மையான அந்நிய பாஷை அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர்னால் அருளப்பட்ட அந்நிய பாஷை அல்ல. நான் வேற ஏதோ ஒரு வழி நடத்துதல்ல நான் போய் கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அடுத்தது பில்லி சூனியம், பகைகள் சொல்லும்போது ஒரு மற்றவர்களை நாம் மன்னிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பகை. ஆமீன். நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் நான் பேச மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேரும் பகை தான். ஆமீன். மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எனக்கு ரொம்ப கெடுதல் செய்கிறாங்க, நான் மன்னிச்சிட்டேன், ஒரு வாட்டி பேசிட்டேன், அதோடு நான் அவங்கள விட்டு ஒரு தள்ளி தூரம் இருக்கலாமே தவிர ஆனால் மன்னிக்காமையே அவங்க மேலே ஒரு வெறுப்பாகவே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, பகை. அப்போ அந்த பகை உணர்வோடு இருதயத்தோடு நம்ம இருக்கிறோன்னா அந்நிய பாஷையின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பேசுகிறவர்கள் இப்போ இருப்போம் அப்படின்னா அது ஆவியானவரால் கொடுக்கப்படலைன்னு அர்த்தம். ஆமீன். அடுத்தது என்ன தெரியுமா, விரோதங்கள். உன் வீட்டு வாசப்படியே நான் மெரிக்கிறேன்னா பாரு, பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நீ செத்தா கூட நான் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நான் செத்தா கூட நீ என் வீட்டு வாசப்படி மெரிக்கக்கூடாது. மற்றவங்க சொல்ல, நம்ம தான் சொல்கிறோம், நம்ம ஜனங்க தான் நிறைய சொல்கிறது இதெல்லாம். அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்தது சண்டைகள், வைராக்கியம். சில பேருக்கெலாம் ஊழியத்தில் வைராக்கியம் இருக்குதோ இல்லையோ, ஒன்றும் இல்லாததுகள்லாம் வைராக்கியம் வரும். பேச மாட்டேன், இதை நீ எனக்கு செய்யலைல்ல நான் பேச மாட்டேன், நீ இதை செய்யலைல்ல நான் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி எதுக்கெத்தாலும் வைராக்கியம் அவங்களுக்குள்ள ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வைராக்கியத்தை பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்நிய பாஷையின் வரங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு அடுத்தது கோபங்கள், சண்டை. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் சண்டை, எரிச்சல், பிரிவினைகள். சில பேர் வீட்டுக்குள்ளே வந்தால் சமாதானமாக இருக்கும், சிலர்லாம் வந்தாங்கன்னா ஏன் தான் வந்தாங்களோன்னு இருக்கும். ஏன்னா அவங்க வந்தாலே ஏதாவது ஒரு சண்டை கண்டிப்பாக குடும்பத்தில் வந்துடும். அப்படி வந்தாலும் ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரோடு ரகசியத்தை பேசுகிறவர்கள் குடும்பத்தில் இருப்பார்கள்னா அவங்க எந்த நோக்கத்தோடு வந்தாங்களோ அது ஒன்றுமே இல்லாமே போயிடும். ஏன்னா ஆவியானவரோட ரகசியத்தை பேசுகிறவர்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எப்படி ஒரு குடும்பத்துக்கு குடும்ப தலைவர் முக்கியமோ அந்த மாதிரி நம்ம ஜெப வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சு ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்தில் ஆண்டவரோடு அந்த ரகசியத்தை பேசுகிற அந்த வரத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எப்படியாப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் அது ஒன்றுமே வாய்க்காமையே போயிடும். ஏன் தெரியுமா, கர்த்தரோடு ரகசியத்தை பேசுகிறவர்கள் நாம். ஆமீன். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அவருடைய ரகசியத்தை கூட என்ன பண்ணுறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்தது கூட மார்க்க பேதங்கள், பொறாமைகள் நமக்குள்ளே இருக்கும்னா, கொலைகள், வெறிகள், களியாட்டு முதலானவைகளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போது ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்ளுவோம் அப்படின்னா நம்ம அந்நிய பாஷையின் வரங்களை நம்ம என்ன பண்ண முடியுங்க, பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த 16 நம்மளே இன்றைக்கி நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த 16 விஷயத்தில் அடுத்தது நீங்கள் கலாத்தியெல்லாம் பார்க்கும்போது பொய் நாவு இல்லை, இச்சகம் பேசுகிற வார்த்தைகள், இந்த வாயில் நம்ம பொய், இந்த வார்த்தையில் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறது, இந்த வார்த்தையில் மற்றவர்களை இகழ்ந்து பேசுறது, இந்த வார்த்தையில் மற்றவங்களை பெருமைப்படுத்தி பேசினா கூட இந்த வாய் ஆண்டவரை
ஆண்டவரை மாத்திரம் தான் என்ன பண்ணணும், பெருமையாய் பேச வேண்டுமே தவிர வேற எந்த மனுஷனையும் என்ன பண்ணக்கூடாது, பெருமைப்படுத்தி இந்த நாவை நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. அப்படி ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அந்நிய பாஷையின் வரத்தை நம்ம ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது ரகசியமான பாஷை. மீன் கர்த்தரோடு பேசுகிற ஒரு ரகசியமான பாஷை. அப்போ மாம்ச இச்சைகளை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம்னா இந்த 16 இந்த லிஸ்ட்டில் ஒன்று நம்மளுக்கு இருந்தால் கூட அங்கேயே நம்மளை சரி செஞ்சுக்க வேண்டியது நம்ம அவசியமாக இருக்கிறது. அடுத்தது, ஆவியின்படி நம்ம நடத்தப்படுறோன்னா அதுதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இது எல்லாமே நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவரோடு கூட ரகசியத்தை நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ ஆவிக்கேற்றபடி நம்ம எப்போ நடப்போமோ அப்பொழுது தான் அந்நிய பாஷையின் வரத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். மாம்சத்துக்கு ஏற்றபடி இன்னமும் ஞானஸ்தானத்தை பெற்று ராபோஜனத்தை பெற்று அப்புறமா ஆண்டவருடைய சரீரத்தையோ ரத்தத்தையோ பானம் பண்ணினே இன்னமும் இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் இருந்துனே இருக்கும்னா அப்புறம் எப்படி நம்ம அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்புறம் எப்படி நம்ம அந்நிய பாஷையை சர்ச்சில் பேச முடியுங்க? சில பேருக்கெலாம் மியூசிக் இருந்தால் தான் அந்நிய பாஷை வரும். ஆமாவா இல்லையா? இது எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? மியூசிக் இருந்தால் தான் அந்நிய பாஷை கிடையாது. நல்லா சத்தமாக மைக்கு செட்டு எல்லாத்தையும் போட்டு ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டில் வர பாடலை பாடும் பொழுது தான் எனக்கு அபிஷேகம் வரும், அப்போ தான் எனக்கு அந்நிய பாஷை வரும்னா அதுவும் கிடையாது. இந்த தேவ பக்தி எப்படி தெரியுமா? அந்நிய பாஷை நான் பேசுகிறது மூலமாய் தேவ பக்தியை நான் என்ன பண்ணுறேன், எனக்குள்ள அனல் மூட்டி அதை எழுப்பி விடுறேன். அப்போ அது எப்போ வரும்னா உங்கள் அறை வீட்டை பூட்டி. ஆமென். இந்த ரகசியம் ஆண்டவர் என்ன நம்ம பேசுகிற ரகசியம் கூட நீங்களே யோசித்து பாருங்க கொஞ்சமாச்சு. ரகசியம்னா 10 பேர் கூப்பிட்டு வச்சா ரகசியத்தை பேசுவாங்க. யாருக்கு அது சொல்லணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியத்தை சொல்ல முடியும். ஆமென். அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளுடைய தனி ஜெபத்தில் ஆண்டவரோடு பேச அந்த உட்காரோம் பாருங்க, அந்த டைமில் தான். அப்படி உட்காரும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா ஸ்டார்டிங் ஜெபம் பட 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 படன்னு ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, அவங்கள ஆசிர்வதிங்க இவங்கள ஆசிர்வதிங்க, அவங்களுக்கு சுகத்தை தாங்க இவங்கள சுகத்தை தாங்க. இதுக்கு பேர் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜெபம் கிடையாது. இதுக்கு பேர் என்னன்னா ஜெபம், பொதுவான ஜெபம், அவ்வளோதான். அப்போ அந்த ஆவின் வரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதலாவது ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். அவருடைய சமூகத்தில் உட்காந்து கண்களை மூடி, ஆண்டவரே நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவர். நீங்கள் சொல்லிக்கிறீங்களே ரகசியத்தை வெளிப்படுத்துன்னு சொல்லிக்கிறீங்களே, என் குடும்பத்தை பற்றின ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. என் குடும்பத்தை இன்றைக்கி ஏங்க நிறைய குடும்பத்தை சரி செய்ய முடியல தெரியுமா? ரகசியத்தை பேச வேண்டிய இடத்துல பேசலை, ரகசியத்தை பேசக்கூடிய ஆட்கள் கிட்ட நம்ம பேசலை. அதனால தான் இன்னும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம குடும்பத்துலேயும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இன்னும் நிலவிலே இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? எதை நம்ம செய்ய வேண்டுமோ அதை நம்ம செய்யாததுனால தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னே நம்ம சொல்லிகிட்ருப்போம். நம்ம இன்னொரு அடுத்த அடிக்கு நம்ம என்ன பண்ணணும், போகணும். அதனால் ஆண்டவரே எனக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துங்க ஏசப்பா, என் குடும்ப ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. அப்படி கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார். எல்லார்கிட்டையும் பேசுகிறோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட பேச வேண்டிய ரகசியத்தை பேசுகிறோமா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் நல்லா யோசித்து அவங்கள ஒத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு யாருன்னா முன்னாடி நிற்கும்போது அவங்க வாயே பார்த்து நிற்கக்கூடாது,
இல்லை வேறு இறங்குனாங்கன்னா போயிட்டு அவங்களே பார்த்துன்னு இருக்கக்கூடாது, கரெக்டாக பேசுகிறாங்களான்னு. அது நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஆண்டவரோடு பேசுகிற ரகசியம். சில பேர் என்னென்னா அவங்க இந்த 16 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும், ஆனால் அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க. அது எப்படின்னா, எப்போ கர்த்தர் பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டாருன்னா அது எடுக்கவே மாட்டார். அவ்வளோ ஒரு ஜென்டிலான காட் அவர். அவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தான் சின்ன பசங்க மாதிரி சண்டை வந்துச்சுன்னா அன்றைக்கி நான் கொடுத்தேன் அதை கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி, குடும்பத்துலேயும் சண்டை எதனா வந்துச்சுன்னா அன்றைக்கி நான் அவ்வளோ செஞ்சல திருப்பி கொடு அப்படின்னு நம்ம தான் கேட்குறோம். ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம நிறைய நேரங்களில் வழுவி போயிட்டா கூட எப்போ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஒரு வேளை அது கம்மியாக தான் ஆயிருக்குமே தவிர்த்து முழுமையாக உங்ககிட்டேருந்து என்கிட்ட அதை எடுத்துருக்க மாட்டார் ஆண்டவர். மறுபடியும் யார் சமூகத்தில் போய் நம்ம உட்காந்து அழுவும்போது அதை அனல் மூட்டி தான் எழுப்புவாரே தவிர்த்து புதுசாக கொடுக்க மாட்டார். ஆமீன், ஆமீன். அதனால் ஆண்டவரோடு நம்ம உறவாடும் பொழுது அந்த தனி ஜெபத்தில் அந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதனால் மனப்பாடம் பண்ணி பேசுகிற விஷயம் இது கிடையாது. அது கடைசியாக நம்ம வாசிக்கலாம். ஆவிக்கேற்றபடி நடந்து ஆவினாலே நடத்தப்படுவீர்களானால் இந்த வரத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வேளை இந்த 16ல் 1 நம்ம கூட இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை அலசி நாமளே ஆராய்ஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம பரிசுத்த ஆவியானவர்னால நடத்தப்படலைன்னு அர்த்தம். எப்பெல்லாம் நம்ம மாம்சம் வெளிப்படுகுதோ, எப்பெல்லாம் நம்ம மாம்சத்தின் இச்சை வெளிப்படுதோ, எப்பெல்லாம் இந்த 16ல் 1 நம்மளுக்கு வெளியே வருதோ, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கிறோன்னு அர்த்தம். உடனே ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து நாமளே என்ன பண்ணிக்கணும், சரி செஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் போதும் என்று நீங்கள் 1 தீமோத்தேயு 6:6 7, 8 நீங்கள் வாசித்தீங்கன்னா தேவ பக்தி, அப்போ தனக்குத்தானே தேவ பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷையில் அந்த ரகசியத்தை அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், பேசுகிறோம். அப்போது அந்த தேவ பக்தின்றது எப்போ வரும் அப்படின்னா, யாருக்கு ஒருத்தர் போதுமென்று எண்ணுகிற இருதயம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அதுக்கு பேர் தான் தேவ பக்தின்னு அர்த்தம். யார் தேவ பக்தி உள்ளவர்கள்னு தெரியுமா? எல்லாத்தையுமே எனக்கு இது போதும், நமக்கு இன்றைக்கி எது இருக்குதோ அதை போதும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் தேவ பக்தி உள்ளவர்கள். எல்லாத்துக்கும் எதுக்கெத்தாலும் பேராசை பட்டுனே இருந்தோன்னா நமக்குள்ள தேவ பக்தி இல்லைன்னு அர்த்தம், வேற ஏதோ பக்தி இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு பக்தி இருக்கணுமா, தேவ பக்தி இருக்கணுமான்னு நம்ம ஆராய்ச்சி பார்த்துக்கணும். அடுத்தது எப்படி இந்த வரத்தை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க, கிளாஸ் அந்நிய பாஷை வரம் வேண்டுமா, கிளாஸ்க்கு வாங்க, கிளாஸில் சொல்லித்தரோம், இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுங்க, இந்த கூடுகையை அட்டன் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு கர்த்தர் இந்த கொடுத்துக்கிற அறிவில் கொஞ்சமாச்சு நம்ம ஆராய்ச்சி இந்த வேதத்தோடு இதை இணைந்து பார்க்கும் பொழுது எந்த மனுஷனாலையும் யாராலையும் இதை கற்றுக் கொடுக்க முடியவே முடியாது. ஒரே ஒருத்தரால் தான் கற்றுக் கொடுக்க முடியும். இந்த வசனத்தினால மட்டும்தான் அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு போதிக்க முடியும். எந்த மனுஷனும் நமக்கு போதிக்கவும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கவும் இந்த வரத்தை நம்மளுக்கு கொடுக்கவும் யாராலையுமே முடியாது. அதனால் தனி ஜெபத்தில் கர்த்தரோடு அளவுக்கு அதிகமாய் நம்ம பேச 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 இந்த அந்நிய பாஷையின் வரத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நம்ம அவரோடு உறவாடுகிறோமோ, கர்த்தர் நம்மளை குறித்ததான, நம்ம குடும்பத்தை குறித்ததான, ஊழியத்தை குறித்ததான, சபை குறித்ததான ஒரு ரகசியம், நம்ம எதிர்காலத்தை குறித்ததான. இங்கே நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு நான் எதிர்காலத்தை குறித்து பயம், நான் நடக்குமோ ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலையே ஏசப்பா, நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்னு தெரியலையே, இல்லை என் குடும்பத்தில் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியலையேன்னு ஏன் பயப்படுறோன்னா இந்த வரம் நம்மளுக்குள்ளே இல்லை. அப்போ கர்த்தரோடு பேசுகிற அந்த ரகசியத்தை, அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். உலகம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, பிசாசு நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு ஆவியானவர் நம்மளை போதுமானவராக இருந்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். கண்ணால் யோசித்து
கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த இந்த 9 ஆவியின் வரங்களில் 8வது வரம் பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், பேசுதல். அதனால் கர்த்தரோடு பேச பழகிக்கோங்க. வேறு யார்கிட்டையும் எதையோ ஷேர் பண்ணாதீங்க. நம்மளுடைய ரகசியத்தை யார்கிட்டையும் எங்கேயும் போயும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ரகசியம். நம்ம அந்நிய பாஷையிலே அவருக்கு அதை தெரியப்படுத்தணும். அதுக்குரிய பதிலை அவர் நமக்கு அந்த ரகசியத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவார், தெரியப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.